என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியம் மாறுதலாய் முடியும். இந்த நாளிலே எந்த காரியம் எனக்கு வாய்க்கவில்லை, எந்த காரியம் எனக்கு கைகூடி வரவில்லை, எந்த நன்மையும் என் வாழ்க்கையில காணாமல் நான் இருக்கிறேன், கடந்த வருடத்தில் நான் என்ன காரியம் செய்தாலும் அதுல ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, ஒரு வறுமை நிலைப்பாட்டில் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறாயா? உன் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். இன்றைக்கு எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய்? எந்த காரியத்தை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எந்த காரியத்தை நினைத்து பயத்தோடு வேதனையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டு காணப்படுகிறாயோ அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து வைங்க. வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் என்கிற பெண்மணி யூதர்களுக்காகவும் தேவ ஜனத்தாருக்காகவும் தேவனுடைய சமூகத்தை தேடி ஓடினாள். ஆண்டவரே, எங்களுக்கு மனமிறங்கும் என்று சொல்லி, இன்றைக்கு அதே போல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் உன் காரியம் மாறுதலாய் முடியும். இன்றைக்கு உனக்கு விரோதமாய் எத்தனை பேர் கூட்டம் கூடினாலும், உன்னை அழிக்கும்படி எழும்பினாலும், உனக்கு விரோதமான காரியங்களை செய்ய துடித்தாலும், அவர்களுக்கு உன்னை விலக்கி உன்னை பாதுகாக்க நீ தேடி வந்திருக்கிற தேவன் உண்மையுள்ளவரும் உன்னை இரட்சிக்கிறவருமாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே சோர்ந்து போகாதே. என் காரியம் எப்படி மாறும், என் துக்கம் எப்படி மாறும், என் கண்ணீர் எப்படி மாறும், என் வறுமை எப்படி மாறும், என் வியாதி எப்படி மாறும் என்று சொல்லி வேதனையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் காரியத்தை நீங்க மாறுதலா மாற பண்ணுங்கப்பா. யூதர்களுடைய காரியங்களை மாறுதலாய் மாற பண்ணின ஆண்டவர், இன்றைக்கு என் காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும்போது, இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார்.